எக்ஸசைஸ் 1.5ல ஏபின்னு 2 செட்டை கொடுத்துட்டு அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு என்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம இதை கண்டுபிடிச்சா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத நான் கேன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத கேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது என்ன ஆகிடும், நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது நம்ம என்ன இருக்கலாம், இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேட் பண்ண என்ன வரும், இது ஈக்குவேட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி 2 நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4kன்னு ஆகிடும் இல்லையா? இப்போ 4k ஆச்சுன்னா என் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த 2k போயிடுமா? அப்போ 4/2k கேன்சல் பண்ணால் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2k வச்சுக்கலாம். இதே தான் இந்த ஃபங்க்ஷன் தான். இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ண என்ன பாருங்கள், இதையும் ஈக்குவேட் பண்ணால் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4k இல்லையா? கேங்கிறது தான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டு இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன், அப்புறம் இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ண எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது இது கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு, இதையும் கிடச்சிருச்சு. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், சம்ம சால்வ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 7k. இது மூணையும் ஆட் பண்ணால் 7kங்கிறோம். அதுதான் ஃபார்முலா. இப்போ நான் இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க தான். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 7k. இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது அவனே கொடுத்துட்டான் கிவனில் 14 சரியா? கொடுத்துட்டு 2k நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது 2k ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏங்கிறது 4k ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது k. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண தான் 7k. அப்போது 14 ஈக்குவல் டு 7k, k ஈக்குவல் டு 14/7 கேன்சல் பண்ணால் 2 சரியா? அப்போ கேங்கிறது 2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 2, அப்புறம் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது 2 × 2 இல்லையா? அப்போ 4, அப்புறம் நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏங்கிறது 4 × 2 8 ஆச்சுங்களா? இப்போ இன்னொரு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அது படிச்சிங்க. தான் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது என்னது 4 இல்லையா? 4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 2. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6 அப்படின்னா நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2/6. அப்போ 2 × 2 × 2 × 2 × 2 × 2 64. Thank you.